நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். குடிநீர் குழாயில் கருப்பு நிறத்தில் வரும் கழிவுநீர் கலந்த குடிநீரை பயன்படுத்த முடியாமல் தாங்கள் அவதிப்படுவதாக பொதுமக்கள் புகாரை வைத்திருக்கிறார்கள். தண்டையார்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட 43வது வார்டு காசிமா நகர் பகுதியில் 17 தெருக்கள் உள்ளது. இதில் பல தெருக்களில் ஓராண்டுக்கு மேலாக குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதாக அந்த பகுதியை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டை கூறுகிறார்கள். இது பற்றி அந்த பகுதிவாசிகள் கூறும்பொழுது, குடிநீர் மற்றும் கழிவுநீர் அதிகாரிகளிடம் தாங்கள் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை இந்த பிரச்சனையை சரி செய்யாமல், புகார் அளிக்கக்கூடிய நேரத்தில் கண்துடைப்பிற்காக கழிவுநீரை அகற்றுவதாகவும், ஆனால் தினந்தோறும் வாடிக்கையாக குடிநீர் குழாயில் அந்த கழிவுநீர் தான் வருவதாகவும், அந்த கழிவுநீரில் அந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து வரும்போது அதில் புழுக்கள் இருப்பதாகவும், இதனால் அந்த பகுதியில் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் இருப்பதாகவும், கடந்த சில மாதங்களாக அந்த பகுதியில் சிலருக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதில் கழிவுநீர் கலக்கும் இடத்தை கண்டறிந்து பிரச்சனையை சரி செய்யாமல் அதிகாரிகள் புகார் தெரிவிக்கும் போதெல்லாம் கண் துடைப்பிற்கு மட்டுமே குடிநீர் வாரிய அதிகாரிகள் ஊழியர்கள் அவ்வப்போது பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், குடிநீருக்கு தங்களிடம் அதிகாரிகள் வரியை மட்டும் வசூலித்துவிட்டு நிரந்தர தீர்வு காணாமல் கழிவு நீரையே தருவதாகவும், இதற்கு நிச்சயமாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே அந்த பகுதியை சேர்ந்தவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.